வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். டெல்லியில பயங்கரவாத தாக்குதல், செங்கோட்டையில் இந்தியாவே ஒரு அதிர வச்ச சம்பவம். ஃபர்ஸ்ட் முறையா பெண் ஜிகாதிகள் மருத்துவர்கள் பயங்கரவாதிகளாக மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்வுகளை பார்த்தோம். இதோடைய பின்புலத்தில் ஜெய்ஷே முகமது இருந்த அந்த தகவல் அப்பயே வந்துச்சு. என்ஐஏ இதற்கான விசாரணைகள் துவக்கியிருக்காங்க, அதற்கான சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணாங்க. இப்போ இதை பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா யுஎன்எஸ்சி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்னு சொல்லக்கூடிய ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் இந்த சம்பவத்துக்கு காரணம் பின்புலமாக இருந்தது பாகிஸ்தானுடைய ஜெய்ஷே முகமது மற்றும் ISIS-K அப்படின்ற அமைப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஐநாவுடைய டாக்குமெண்ட் இதை பற்றியான ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கு. இப்போது நம்ம இதுக்கு சம்பந்தமான சில முக்கியமான திங்க் டேங்க்ஸ் CIS, MEI, சிம்சன் சென்டர் இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் மீண்டும் இந்தியா கொண்டு வருமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்கு இங்கே ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த தாக்குதலுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடியது ஜெய்ஷே முகமது, பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் ISIS-உடைய முழு ஆதரவு பெற்று சுதந்திரமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு. ரெண்டாவது ISIS-LK அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐநாவுடைய இதுபடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிக் காலிஃபேட்டை முன்னெடுத்து இந்த 12ஆம் நூற்றாண்டுடைய சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு லட்சக்கணக்கான மக்கள் கொன்ன ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISIS. இந்த ரெண்டு அமைப்புகளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் ரெண்டுமே அலையன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்தியாவுடைய செக்யூரிட்டி பாலிசி, நம்மளுடைய செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஆஃப் சிந்தூரில் எனி ஆக்ட் ஆஃப் டெரர் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் வார். எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலும் இந்தியா வந்து அதை போராக கருதும் அப்படின்ட்டு. போராக இந்தியா கருதுச்சுன்னா பதிலுக்கு அந்த எதிர்த்தாக்கத்தில் இந்தியா பண்ண வேண்டிய ஒரு உள்பொருள் அதில் இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில், ஏன்னா ஐநாவுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே டிஃபெக்ட் ஆனாலும் ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில்லையே இது வந்து உறுதி செய்யப்படுது அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு தெளிவான முகாந்திரம் இருக்குது பாகிஸ்தான் மீது மீண்டும் ஒரு ஆப்ரேஷன் சிந்தூரை 2.0 செய்யறதுக்கு, பாகிஸ்தானை மீண்டும் தாக்குறதுக்கு, குறிப்பாக அவங்க பயங்கரவாதிகளை. இப்போ இதற்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம பல இடங்கள், அதாவது நம்ம ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் கிடையாது. ஆனால் ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் அளவுக்கு, இல்லை அதை விட சற்று கூடுதலாக, இல்லை கொஞ்சம் குறைவா ஜெய்ஷே முகமதோடைய அந்த டெரரிஸ்ட் கேம்பை துல்லியமாக தாக்குறது, ஜெய்ஷே முகமதோடைய தலைமையாளர் இருக்கக்கூடிய மசூத் அசார் போன்றவங்களை கொல்றது, அதற்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அதிகாரிகளை கொல்றது, இதுக்கு இந்தியாவுக்கான முழு சுதந்திரம் அப்படின்றது இருக்கு. ஏன்னா ரைட் டு டிஃபெண்ட், ஒரு நாட்டை தற்காப்புக்காக தாக்குறது அப்படின்றது ஐநாலேயே அந்த சாப்டர்லேயே இருக்கு. பட் ஐநாவுடைய ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது, வேற விஷயம். எந்த நாடு வலிமையான இராணுவம் இருக்கோ அவங்க எதை வேணா பண்ணலாம் அப்படின்ற நிலைமை தான் இப்போ இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது 2-3 முக்கியமான நிகழ்வுகள். அதாவது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு, போன மாதம் மே மாதத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரி 3-4 நாட்களில் ஒரு முறை அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு இந்திய ராணுவம் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். சில முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவத்துக்கு தேவையான ஆயுதம் ஏந்தி தாக்கக்கூடிய காமிகாசி ட்ரோன்ஸ் மற்றும் சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ், இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பெட்டாலியன்ஸ், ரெஜிமெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வாங்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இல்லை, ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் வந்து இப்போது எல்லா யூனிட்ஸுமே வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று. எல்லா இன்ஃபென்ட்ரி படைப்பிரிவுகள்லையுமே, எல்லா ஃபைட்டிங் ஆர்ம்ஸ்லையுமே ட்ரோன் பிளட்டூன் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. செகண்டு, இந்த மாதிரி குயிக்கான ஒரு மொபிலைஸ் பண்ணி கடுமையான ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கான ஒரு ஸ்பெஷல் படைப்பிரிவு பைரவ பெட்டாலியன் உருவாக்கப்பட்டிருக்கு. 3வது, அதே மாதிரி முப்படைகள் சேர்ந்து நடத்தக்கூடிய இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புது படைப்பிரிவும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதோடைய போர் பயிற்சிகள் நடந்து முடிஞ்சிருக்கு. விமானப்படை சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விமானப்படை போர் ஒத்திகையை பண்ணியிருக்காங்க. 5வது,
விமானப்படைக்கு தேவையான சில முக்கியமான ஆயுதங்கள், குறிப்பா பிரம்மோஸ், ஸ்கால்ப் மற்றும் மீட்டியார் மிசைல்ஸை அவசரமா இந்தியா இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. 6வது, இஸ்ரேல் கிட்ட பேசி அங்க இருக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்பைஸ் பாம்ஸ், ரொம்ப தூரம் தாக்கி அழிக்கக்கூடிய பிவிஆர்எம் மிசைலை எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட்டா வாங்கிட்டு இருக்காங்க. 7வது, இந்தியாவுடைய ராணுவம், குறிப்பா மேற்கு மற்றும் வடக்கு கமாண்ட், வெஸ்டர்ன் மற்றும் நார்தர்ன் கமாண்ட் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய லெவலில் போர் ஒத்திகைகளை பார்த்துட்டு இருக்காங்க. 7வது, இன்னொரு முறை பாகிஸ்தான் இந்த மாதிரியான அட்வென்ச்சரை பண்ணாங்கன்னா அதோடைய கை காலை இழக்க வேண்டியது இருக்கும், டெரிட்டரி லாஸ் ஆகும் சொல்லி நம்மளுடைய படைத்தளபதிகள் அக்ரெசிவான பேட்டி கொடுத்தது. 9, இப்போ இந்த ரீசன்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்ற போது இந்தியா இந்த மாதிரியான ஒரு எவென்ச்சுவாலிட்டிக்கு தயாராகிட்டாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி ஸ்கால்ப் மிசைல்ஸாக இருக்கட்டும், இந்த இடத்துல ஒரு கட்டாயம் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 தொடர்றது கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் மிக முக்கியமான பாயிண்ட். இப்போ ஊரியில் நடந்த தாக்குதல் 2016 நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸோடைய ரெய்டு, டிரான்ஸ்பார்டர் ரெய்ட், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம பார்த்தோம். புல்வாமாவுக்கு பிறகு பாலகோட் தாக்குதலை நம்ம பார்த்தோம். பஹல்காமுக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர், இது எல்லாத்த விட மிகப்பெரிய லெவலில் ஒரு கிளியர் கட்டான ஒரு சுப்பீரியாரிட்டி இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணதை நம்ம பார்த்தோம். இப்போ அதற்கான காரணம் ரொம்ப தெளிவாக சர்வதேச அமைப்பான ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலே கொடுத்துருக்கு. இப்போ இந்தியாவுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. அதற்கான ஆயுதங்கள் இருக்கக்கூடிய சில கேப்ஸை இந்தியா ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் இன் பண்ணியிருக்கிறாங்க. இது 2வது ஃபேக்டர். தாக்குதல் நடத்துறதுக்கான போர் ஒத்திகைகளை இந்தியா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. 3வது, ஏற்கனவே எப்படி தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி விமானப்படையோடைய ஒரு பிரசன்டேஷன்லேயே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 12,000 கிலோ எடையுள்ள வாரெட்ஸ், அதாவது வெடிகுண்டுகளை இந்தியா பாகிஸ்தான் மீது அந்த 3 நாட்கள் கிட்டத்தட்ட 89 மணி நேரம் யுத்தத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இப்போ ஏன் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்றதுக்கான ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஃபேவரபிளாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல இந்தியா அமெரிக்காவுடைய அந்த டென்ஷன் ஆஃப் சிந்தூர் அப்போ எந்த அளவுக்கு இந்தியா அமெரிக்கா உறவு இருந்துச்சோ கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு மீண்டு வந்திருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட். பட் ட்ரம்ப் நம்ம எப்பயுமே கணிக்கவே முடியாத ஒரு நபர். ட்ரம்ப் எப்படி வேணாலும் போகலாம். ஐரோப்பிய யூனியனோட ட்ரேட் ஒப்பந்தம் அப்படின்றது போடப்பட்டிருக்கு, பிரிட்டனோட யூகேவோட போடப்பட்டிருக்கு, நியூசிலாண்டோட போடப்பட்டிருக்கு. ஸோ பொருளாதார ரீதியில் நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் இருக்கோம். நிச்சயமாக இந்த தாக்குதலை நடத்த முடியும். 2வது, பாகிஸ்தானுடைய இன்டர்னல் பிரச்சனைகள், குறிப்பாக பலுச்சிஸ்தான் மிகப்பெரிய லெவலில் கொந்தளிச்சிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தான் கூட 2 முறை கடுமையான மோதல்களை பாகிஸ்தான் செய்ததை நம்ம பார்த்தோம். பாகிஸ்தானுடைய இராணுவ வலிமை, இராணுவ வீரர்களுடைய மன வலிமை கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி அசீம் முனிருக்கு எதிரான அந்த கோபமும் அதிகமாக இருக்கு. இப்போ இந்த ஃபேக்டரை பார்க்கும் பொழுது பாகிஸ்தானை மீண்டும் இந்த முறை தாக்குறது, அவங்களோட பயங்கரவாத முகாம்களை தாக்குறது அப்படின்றது இந்தியாவுக்கு தெளிவான ஒரு இது இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி எதெல்லாம் நமக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கலா ட்ரம்போட இந்த 2025 நான் தான் போகிற இடத்துன்னு கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே அவர் கூவி முடிச்சிட்டாரு. ஸோ அவர் மீண்டும் இதை இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த போர் துவங்கி 1 நாள்லையோ இல்லை 2 நாள்லையோ ட்ரம்போட இன்வால்மெண்ட்டால் நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்ற போது ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் ஒரு மிகப்பெரிய கனவு. அவர் நினச்சா அவரே நோபல் பிரைஸ் ஈக்குவலாக ஒன்று உருவாக்கி அவருக்கே கொடுத்துக்கலாம். பட் ஓரளவுக்கு அவர் டீசெண்டாக இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ கிளியர் கட்டாக இந்த போரை மையப்படுத்தி ஒருவேளை துவங்கினா இந்த கான்ஃப்ளிக்டை நிறுத்தி 2 அணு ஆயுதங்கள் நாடுகளுக்கு என்னோட போரை நிறுத்திட்டேன்னு சொல்லி நோபல் பிரைஸை அவர் கிளைம் பண்ணலாம். ஸோ ட்ரம்ப் ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர். இந்தியா சைனாவுடைய உறவு அப்படின்றது ஓரளவுக்கு இப்போ ஓகேவா இருக்கு. பட் நம்மளுடைய 2 ஃப்ரண்ட் வார் த்ரெட்டை நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. ஏன்னா சைனாவும் இப்போ இன்டர்னலாக நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷி ஜின்பிங்குக்கு அவங்களுடைய ராணுவ அதிகாரிகளே இல்லாமல் இன்னைக்கு சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷனில் 6 பேர் இருக்க வேண்டிய இடத்துல யாருமே இல்லாமல் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு எதிரான ஒரு போர் சைனாவுக்குமே இந்த டைமில் ஹெல்ப் பண்ணும். பட் இதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலக நாடுகள், மிச்ச நாடுகள் இப்போ சர்வதேச ஒப்பந்தங்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம், வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம். இந்த நேரத்தில் இந்தியா ஒரு போருக்குள்ள, இது ஒரு எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், ஒரு போருக்குள்ள போனால் நம்மளுடைய வளர்ச்சி, நாட்டோட வளர்ச்சியை சிறிதளவுக்கு அது பாதிக்கும் அப்படின்றதான் உண்மை. அதுக்கு எக்கனாமிக்கலாக நம்ம ஒரு வேலை கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த நேரத்தில் அதை பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. இப்போ இந்த இடத்துல இந்த தாக்குதல் இல்லாம இந்தியா ஒருவேளை தாக்குதலே நடத்தலை அப்படின்னா
இது பார்த்தீங்கன்னா இந்த யூபிஏ ஏரால இருந்த ஒரு சூழ்நிலையை மீண்டும் கொண்டு வரும். அது இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுடைய டொமஸ்டிக் பாலிடிக்ஸுக்கு கண்டிப்பா ஒரு பாதிப்பு, சின்ன ஒரு டென்ட்டை கண்டிப்பா ஏற்படுத்தும். ஏன்னா ஜஸ்ட் ஹார்ட்லி ஒரு 60 நாட்களுக்குள்ள மிக முக்கியமான மாநிலங்களில் தேர்தல் வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ பொலிட்டிஷியனுக்கு என்றைக்குமே தேர்தலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? வேற ஆப்ஷன்ஸ் வந்து கவர்ட் ஆப்ரேஷன்ஸ், மர்ம நபர்கள் அவங்கள வைத்து இப்போ இந்த ஜெய்ஷே முகமதோடைய தலைமையை தூக்கிட்டோம்னா, அதில் சம்பந்தப்பட்ட ஆட்களை தூக்கிட்டோம்னா இந்த ஸ்கோரை நம்ம செட்டில் பண்றோம். டெல்லியில் நடந்த அந்த பிளாஸ்டுக்கு உண்டான அந்த ரிவெஞ்சை நம்ம செட்டில் பண்றோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இந்த இடத்துல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது, பாகிஸ்தானை இந்த தாக்குதல் எல்லாத்த விட வர ஜூலை மாதம் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் லிஸ்ட் FATF 2027 லிஸ்ட்ல பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்ல கொண்டு போறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. தண்ணீர் மற்றும் பொருளாதாரம், இது ரெண்டுத்தையும் இந்தியா முடிச்சிட்டாங்கன்னா இந்திய ராணுவத்துக்கு அங்கே வேலையே இல்லை. ஸோ அந்த வகையில் FATF உடைய கிரே லிஸ்ட்ல கொண்டு போறதுக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குவாடோட உச்சி மாநாடு இந்தியா நடத்த போகுது, இந்தியாவோட தலைமையில் நடத்த போகுது. பிரிக்ஸோட சேர்மன்ஷிப்புமே இப்போ இந்தியா கிட்ட இருக்கு, மீண்டும் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஃபேவரா பாகிஸ்தானை தனிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கான நடவடிக்கைகளை இந்தியா தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு மிலிட்ரி ஹிட் அப்படின்றதான், ராணுவ ரீதியான ஒரு அடி, அங்க நூற்றுக்கணக்கான அந்த பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாதான் நமக்கு ஒரு பொதுமக்களுக்கு அப்படின்னு பார்வையில பார்க்கும் பொழுது FATFO இல்லை அவங்களுடைய பொருளாதாரத்தை நம்ம எப்படி நசுக்கிறோம், இந்த நாட்டை எப்படி இந்தியா நெருக்கி கொண்டு வந்திருக்கு அப்படின்றதுலாம் ஒரு சாமானிய மக்களுக்கு புரியாது. அது வந்து அந்த அளவுக்கு டெத் ஆஃப் பாலிடிக்ஸ் புரியணும்னு அவசியமும் கிடையாது. அப்போ ஒரு விசிபிளான ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு தேவை அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான் பதிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெய்ஷே முகமது பண்ணல, எங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லை, நாங்கள் வேணா ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியும், இந்தியா தான் பலுச்சிஸ்தான்ல ப்ராக்ஸி வார் பண்றாங்க, நாங்க தான் வந்து இதுல விக்டிம் அப்படின்ற மாதிரியும் இவங்க கொண்டு வருவாங்க. மீண்டும் ட்ரம்ப் காலில் கையில விழுந்து அதுக்கான வேலைகளை அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ட்ரம்ப் காலில் கையில விழுந்தாவது எப்படியாவது தங்களை நெருக்கத்துக்கு காமிச்சுக்கிட்டு அமெரிக்காவுடைய பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அடி வாங்காம தப்பிக்கலாம் அப்படின்றது பாகிஸ்தானோட இருக்கு. பட் ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன், தாக்குதல் ராணுவ ரீதியா கண்டிப்பா வேணும். பட் அது நம்மளோட டைமிங், நம்மளோட சாய்ஸ்ல இருக்கணும். அவசரப்பட்டு எமோஷனலா ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆப் சிந்தூரப்பே நம்ம பார்த்தோம், அந்த மாதிரியான குரல்கள் கடுமையா இருந்துச்சு. அந்த ஆதங்கம், கோபம் எல்லாமே இருந்துச்சு. நம்ம சேனல் அந்த டைம்ல போட்ட வீடியோஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பர்கள் கொதிச்சு போயிருப்பாங்க. ஹியூமன் நேச்சர், தவறு கிடையாது. ஆனா ஒரு நாடான் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது இந்த முறை பயங்கரவாத முகாம்களோட இந்தியா நிறுத்தணுமா, இல்ல பாகிஸ்தானுடைய தனியா பிரிச்செடுக்கக்கூடிய அட்லீஸ்ட் POKயாவது மீட்டெடுக்கக்கூடிய வேலையை பண்ணணுமா அப்படின்னா அதற்கான ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகம் தேவை. ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் தேவை. எப்படி இது போகுது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இந்தியா பாகிஸ்தானை தாக்குறது அப்படின்றது கிளியர் கட்டா ஒரு 100% வாய்ப்பு நம்ம எடுத்தோம்னா 60% வாய்ப்பு இப்போ இருக்கிறதுனால தெளிவாக பார்க்க முடியுது. ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 மீண்டும் துவங்குமா அப்படின்றத வெகு விரைவில் காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.